ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து டிமார்ட்டில் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்காகவும் பேபிக்காகவும் ஒரு சில திங்ஸ் வாங்கிறதுக்காக டிமார்ட் வந்து போயிருந்தோம். அதை தாண்டி வீட்டுக்கு தேவையானது, குட்டி பையனுக்கு, ஹஸ்பண்டுக்கு தேவையானது எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிமார்ட் போனதுக்கான மெயின் ரீசனே வந்து எனக்கும் குட்டி பாப்பாவுக்கும் ஹாஸ்பிட்டல் எசென்ஷியல்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். ஒரு சிலதெல்லாம் லிஸ்ட்டு போட்டுட்டு போயிருந்தேன். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டேனா அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் என்னென்ன வாங்கணும்னு வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டே ஃப்ரீ செக்யூர் எக்ஸ்ட்ரா லார்ஜ் வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து 40 பேட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து நான் லிஸ்ட்டு போட்டுட்டு போனதில் வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டம். செகண்ட் வந்து பேபிக்கு வந்து டைப்பர் வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். நியூ பார்ன் டைப்பர். ஆக்சுவலி டுட்டு பையனுக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து பல்காக தான் வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் அது அந்த அளவுக்கு வந்து லாபமாக இல்லை. நமக்கு வந்து 20 ருபீஸ் பேக் வந்து கிடைக்கும். ஸோ அது வாங்கினோன்னா நமக்கு வந்து கவுண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பல்காக வாங்கலை. ஸோ இங்கே லோக்கல் ஷாப்பில் வந்து 20 ருபீஸ் பேக்ஸ் வாங்கி தனியாக வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வாங்கலை. அதுக்கப்புறம் வைப்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். டுட்டு பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாவும் மேவி போக்கோ வைப்ஸ் இது ரெண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பாப்பாவுக்கும் ஆல்ரெடி யூஸ் பண்ணதே வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு மேவி போக்கோ வைப்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். பை ஒன் கெட் ஒன்ல வந்து 2 வாங்கியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக நியூ பார்ன் பேபிஸ்க்கு வந்து வைப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 6 மந்த்ஸ்க்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஸோ பை ஒன் கெட் ஒன்ல 2 வைப்ஸ் வந்து வாங்கிட்டோம். அடுத்து வந்து குட்டி பேபிக்காக இந்த லங்கோட்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். இதுவும் வந்து நான் லிஸ்ட்டில் வந்து எழுதிட்டு போயிருந்தேன். டுட்டு பையனுக்கு அடிக்கடி ஹஸ்பண்ட் வந்து இது போல் லங்கோட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 3 to 6 மந்த்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். 5 கலர்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். பிங்க், ஸ்கை ப்ளூ, பீகாக் க்ரீன், அப்புறம் இந்த லைட் ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் இந்த லெமன் கலர். ஸோ 5 க்யூட்டான கலர்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுவும் வந்து நான் லிஸ்ட்டில் எழுதிட்டு போயிருந்தேன். ஸோ இது வந்து 3rd ஐட்டம். அதுக்கப்புறம் இந்த க்யூட்டான ட்ரெஸ் எல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். மொத்தம் 4 கலர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் காட்டன். ஒரு 4 கலர் மட்டும் சூஸ் பண்ணியிருந்தேன். பிங்க், அதுக்கப்புறம் க்யூட்டான ஒரு எல்லோ கலர், இது வந்து லெமன் எல்லோன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் லைட் க்ரீன் கலர், அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலர். ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ பேபிக்கு வந்து போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ காட்டனில் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து 39 ருபீஸ் தான். கலர்ஸ் வந்து தேடி பார்த்து இந்த 4 கலர் வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ இதுவும் வந்து நான் எழுதிட்டு போயிருந்தேன். ஸோ இது வந்து 4வது ஐட்டம். மொத்தம் நான் 6 ஐட்டம் வந்து எழுதிட்டு போயிருந்தேன். 4 வந்து வாங்கிட்டேன். அந்த நியூ பார்ன் பேபியோட டைப்பர் வந்து வாங்கலை. அதுக்கப்புறம் சாக்ஸும் க்ளவுஸும் வந்து கிடைக்கல. நியூ பார்ன் பேபிஸ்க்கு வந்து அங்கே இல்லை. ஸோ வெளியில் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ அது வாங்கினதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்த்து இது கூட வந்து வச்சிடணும். ஸோ நான் லிஸ்ட்டு போட்டுட்டு போனதுன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். இதை தாண்டி வேறு என்னென்னலாம் வாங்கணுன்றதை வந்து பார்க்கலாம். இந்த 2 குட்டி கர்ச்சிஃப் வந்து வாங்கியிருந்தோம். ஈச் 20 ருபீஸ். ஒன்று வந்து பிங்க் கலர், ஒன்று வந்து ஸ்கை ப்ளூ கலர். இது வந்து ஃபீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து துடைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்குது. இப்போதைக்கு இந்த 2 மட்டும் போதும். இதுவும் வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக கிளிப்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். இப்போ பேபி பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேபியோட நிறைய கிளாத்ஸ் வந்து நம்ம டெய்லியும் வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நமக்கு வந்து கிளிப்பு தேவைப்படும். இப்போவே டுட்டு பையனுடைய குட்டி குட்டி சட்டியெல்லாம் காய வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கிளிப்ஸ் தேவைப்படுது. இப்போ இன்னொரு குட்டி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் நிறைய வந்து ட்ரெஸ்ஸு செய்கிறோம் இல்லையா. 2 பேரோட ட்ரெஸ்ஸுமே வந்து காய வைக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரியே வந்து நான் வாங்கிட்டேன். 99 ருபீஸ் போட்டிருக்காங்க. சின்ன கிளிப்பாக இருந்தாலும் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கிற மாதிரி தான் பார்த்து வாங்கியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து வாங்கியிருந்தோம். இதுவும் ரொம்ப தேவையான ஐட்டம் தான். பட் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் டெட்டால் வந்து வாங்கியிருந்தோம். நான் ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எழுதுனதில் வந்து டெட்டால் வந்து சுத்தமாக மறந்துட்டேன். இது வந்து ஹாஸ்பிட்டலில் தேவைப்படலைன்னா கூட வீட்டில் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஹாஸ்பிட்டல்லையும் வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது தேவைப்படும். குட்டி பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணும்போது, மற்ற கிளாத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த டெட்டால் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் பெரிய பாட்டிலாகவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெட்டால் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து பிளான் பண்ணிட்டு போகலை. அங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. பட் இதுவும் ரொம்ப வந்து தேவையான ஒரு ஐட்டம் தான். அதுக்கப்புறம் 2 டெடிபேர் சோப்பு வந்து வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் எது வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா 2 தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். டுட்டு பையனுக்கும் இப்போ சோப்பு வாங்கணும். இப்போ குட்டி பேபி பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் நம்ம சோப்பு வாங்கணும். ஸோ 2 டெடிபேர் சோப்பாக வாங்கிட்டோம். டுட்டுக்கு வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ குட்டி பேபிக்கும் வந்து பிறந்ததுலேருந்து இந்த சோப்பை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 சோப்பு வந்து வாங்கிட்டோம். இதுவும் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்து வாங்கினது தான். பட் ரொம்ப தேவையான ஒரு ஐட்டம். ஸோ 2 சோப்பு வந்து வாங்கியிருந்தோம்.
அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட் டச் ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து பார்க்கும்போது எனக்கு தோணலை, ஹஸ்பண்ட் தான் வந்து வாங்கினாரு. ஆக்சுவலி இந்த பாட்டிலோட ரேட்டே வந்து நல்ல ஆஃபரில் போட்டிருக்காங்க. ப்ளஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன பாட்டிலும் ஃப்ரீயாக வருதுன்னும் போது இது உண்மையாகவே நல்ல ஆஃபர் தான், கண்டிப்பாக தேவைப்படும்னு சொன்னாங்க. இதுவும் பிளான் பண்ணலை, பட் நல்ல ஆஃபரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து வாங்கினாரு. அதுக்கப்புறம் இந்த இயர் பட்ஸ் வந்து வாங்கியிருந்தாரு. மோஸ்ட்லி நான் வந்து பட்ஸ் யூஸ் பண்ணுற பர்சன் கிடையாது, இது வந்து ஹஸ்பண்ட் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவார். ஸோ அவருக்காக வந்து இது வாங்கியிருந்தார். அப்புறம் இந்த யார்லேயோட ரோலான் ஒன்று வாங்கியிருந்தார். இது வந்து ஹஸ்பண்ட் தான் யூஸ் பண்ணுவார். 2 வந்து வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் ஓகே இப்போதைக்கு 1 மட்டும் போதும்னு சொல்லிட்டு இது மட்டும் வாங்கிட்டார். இதுக்கு முன்னாடி வேறு பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இப்போ வந்து அவருக்கு வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோலான் வந்து ஒன்று வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்காக இந்த ஹேண்ட் டவல் வந்து வாங்கியிருந்தார். இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸில் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஃபேஸை வந்து துடைக்கிறதுக்கு கர்ச்சீஃப் வந்து செட் ஆகலை. ஸோ அதனால் இந்த டவல் வந்து வாங்கிக்கிறேன், இது வந்து நான் ஆஃபீஸ்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டு அவருக்காக ரொம்ப ஆசைப்பட்டு இந்த டவல் வந்து வாங்கியிருந்தார். ஸோ இந்த ஹேண்ட் டவல் வந்து ஹஸ்பண்ட்காக அவர் வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் ஒரு ஜண்டுபாம் தைலம் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து நான் தான் எடுத்தேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சுத்தமாக தைலம் யூஸ் பண்ணுற பர்சன் கிடையாது. பட் ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக எடுத்துகிட்டு போகலாம், ஒரு வேளை ஹெட்டேக் வந்தால் வரலாம், அந்த டைமில் வந்து நம்மக்கிட்ட ஒரு தைலம் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து வாங்கினது தான். ஒருவேளை யூஸ் ஆகலைன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பா அம்மா வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஹஸ்பண்டும் மோஸ்ட்லி தைலம் யூஸ் பண்ண மாட்டார், நானும் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இருந்தாலும் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இது வந்து வாங்கினது. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு. ஸோ இது வந்து ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் டுட்டு பையனுக்காக இந்த பேண்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். ஆல்ரெடி அவனுக்கு நிறைய டிஷர்ட்ஸ் வந்து வாங்கினது வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ டிஷர்ட்ஸ் வந்து இருக்குது, இப்போ பேண்ட் வந்து இல்லை. ஸோ 2 பேண்ட் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கியிருந்தார். ஆல்ரெடி இருக்கிற டிஷர்ட்ஸ் கூட வந்து இதை மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேண்ட் வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஜீன் கிளாத்தில் இருக்க ஒரு இந்த ட்ரௌசர் வந்து வாங்கியிருந்தோம். இதுக்கு பேராக ஒரு டிஷர்ட் வந்து பார்த்தோம், ரெட் கலரில், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் அந்த நெக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருந்தது, தலையில் போடும்போது அவன் ரொம்ப அழுதான். சரி இதை வந்து வேறு டிஷர்ட் கூட வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம். அதுவும் இல்லாமல் அவனுக்கு வந்து ஒரு சிப்பர் பாட்டிலும் ஒரு ஷூவை வந்து வாங்கியிருந்தோம். அது வந்து நான் வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து அவங்க வந்து ஹஸ்பண்ட் கூட ஊருக்கு போயிருக்கான் இல்லையா. ஸோ அதை வந்து நான் பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன் ஃபங்க்ஷனில் வந்து போட்டுக்கிறதுக்காக. ஸோ அது வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த சிப்பர் பாட்டில் வந்து ட்ராவலிங் டைமில் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து நான் கொடுத்து விட்டுட்டேன். அது வந்து நான் வீடியோவில் வந்து நான் இதுக்கப்புறம் அட்டாச் பண்ணுறேன். ஸோ டுட்டு பையனுக்காக ஷூ, சிப்பர் பாட்டில், அப்புறம் 2 பேண்ட், அதுக்கப்புறம் ஒரு ட்ரௌசர் வந்து வாங்கியிருந்தோம். இது எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்து வாங்கினாரு. அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை பேக்கெட் வந்து 2 வாங்கியிருந்தோம். இது வந்து பிளானே கிடையாது. வீட்டில் வந்து நான், ஹஸ்பண்ட், குட்டி பையன் எல்லாருமே நாட்டு சக்கரை தான் வந்து யூஸ் பண்ணுறதுனால இது வந்து கொஞ்சம் அதிகமான யூசேஜ் தான். ஸோ ஃபஸ்ட்டு போனதுமே வந்து இது இருக்கவும் நமக்கு வந்து தேவைப்படுற ஐட்டம் தானேன்னு சொல்லிட்டு 2 பேக் வந்து வாங்கிட்டோம். எங்கள் வீட்டு சின்ன குழந்தை கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பிங்கோவும் இந்த ஏடிபியோட இந்த மிக்சரும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான். அவருக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் பிடிக்கும், பட் சாப்பிட்ற டைம் தான் இருக்காது. ஸோ அவர் வந்து இது 2மே வந்து வாங்கியிருந்தார். இன்னொரு லேஸும் வாங்கியிருந்தார், அதை வந்து சாப்பிட்டுட்டோம். ஸோ இது வந்து வாங்கியிருந்தோம். இது 2மே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மசாலா வந்து போடாது தான், இது வந்து ப்ளைனாக சால்ட் போட்டது. இது வந்து நார்மலான ஒரு மிக்ஸ்சர் தான். ஸோ டுட்டு கேட்டால் கூட கொடுக்குற மாதிரி இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி 2 வந்து வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த லிட்டில் ஹார்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமா வாங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையாக சொல்லணும்னா எந்த ஸ்நாக்ஸ் மேலேயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் போகவே இல்லை, சாப்பிட்ணுன்ற ஆர்வமே வரல. சரி இது மட்டும் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் லிட்டில் ஹார்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து எனக்காக வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து நானும் ஹஸ்பண்டும் வாங்கியிருந்தோம். அவ்வளோதான், ஹஸ்பண்ட் வந்து பில் போட போயிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் குட்டி பையனும் போயிட்டு இந்த மக்கானா வந்து வாங்கிட்டு வந்தோம். இது லாஸ்ட் டைமே பார்த்தேன், ஆனால் வாங்க முடியல. இந்த டைம் வந்து நான் வாங்கிட்டேன். இது எதுக்காக வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் போன்விட்டா வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி வந்து நான் பார்த்துருந்தேன். அதுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த மக்கானா தான். ப்ளஸ் இது வந்து ஸ்வீட்டு, பெப்பர் சால்ட் கூட போட்டு சாப்பிடலான்ற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கானா பேக் வந்து வாங்கியிருந்தேன். ஒருவேளை போன்விட்டா வந்து நான் ரெடி பண்ணேன்னா கண்டிப்பாக ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணுறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வந்து ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். ஒருவேளை ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். இல்லை அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நான் வாங்கியிருந்தேன்.
அதுக்கப்புறம் இந்த பாஸ்தா, அதாவது எல்போ பாஸ்தா, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அம்மா வந்து அடிக்கடி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க, இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். இதில் வந்து பாயசம் பண்ணலாம், நிறைய விதமான டிஷ் வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் லாஸ்ட் மினிட்ல பார்த்தேன். ஸோ பில் போடும்போது அமைதியாக எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டேன், அவர் ஒன்றுமே சொல்லலை. ஸோ இதுவும் வந்து ஒன்று வாங்கியிருந்தோம், அவ்வளோதான். இதெல்லாம் தான் வாங்கியிருந்தோம். ஸோ எல்லாருக்கும் தேவையானது ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தோம். இது எல்லாமே வந்து வேஸ்ட் பண்ணுற ஐட்டம்ஸ் கிடையாது, மோஸ்ட்லி எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் வாங்கியிருந்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் தானே வாங்குனீங்க, அதில் எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு கண்டினியூட்டி வேணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து ஹாஸ்பிட்டல் பேக் வந்து ரெடி பண்ணணும். எதுக்காக வந்து இன்னமும் ரெடி பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தேவையான ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கிட்டேன், இன்னும் 2 ஐட்டம் மட்டும்தான் வாங்கணும். அப்புறம் இந்த பேசிக்கான ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதை தாண்டி நிறைய காட்டன் கிளாத்ஸ் வந்து ரெடி பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிற கிளாத்ஸ்லாம் வாஷ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும். இதுக்கெலாம் எனக்கு வந்து அம்மா வந்து தேவைப்படுறாங்க. ஸோ அம்மா வந்து இன்னும் 1 வீக்கில் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணுன்றது தெரியும் இல்லையா. ஸோ நான் எடுத்திருக்க லிஸ்ட்டு, அப்புறம் அம்மா வந்து எனக்கு தேவையானது, பேபிக்கு தேவையானதெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா மொத்தமாக வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஹாஸ்பிட்டல் பேக் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஆன்லைன்லேருந்து இதை ஆர்டர் பண்ணேன், அது ஆர்டர் பண்ணேன் அப்படின்லாம் இல்லவே இல்லை. மொத்தமாகவே ஒரு 10 to 12 ஐட்டம்ஸ் தான் கடையிலேருந்து வாங்குற மாதிரி இருக்குது. அதுவும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இந்த 10 ரூபா பேஸ்ட்டு, சோப்பு, ஆயிலு, இந்த மாதிரி ஐட்டம், இப்போ நான் வீடியோவில் காட்டின ஐட்டம் இதெல்லாம் சேர்த்து ஆல்ரெடி 2க்கு வாங்கின திங்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. ப்ளஸ் நிறைய காட்டன் கிளாத்ஸ்லாம் வந்து ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் சேர்த்து சீக்கிரமாகவே ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். லோ பட்ஜெட்டில் சூப்பரான ஒரு ஹாஸ்பிட்டல் பேக் எப்படி ரெடி பண்ணலான்னு தான். ஸோ இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.